உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பூசை செய்கிறதுனாலையோ புண்ணிய ஸ்தலங்கள் சொல்கிறதுனாலையோ நமக்கு புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலருக்கு, கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு சிலருக்கு. இது புண்ணிய ஸ்தலங்களும் பூஜைகளும் மனிதனை ஒரு 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 வட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆயுதம்தான் அது. மனிதன் தாறுமாறாக போகக்கூடாது, அவன் ஒரு வட்டத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த பூசையும் புண்ணிய ஸ்தலங்களும். அதில் புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த வட்டத்துக்குள்ளே உள்ளே போனதையுமே உனக்கு வேலை இருக்குதுங்க. அந்த வேலையை நீ செஞ்சீன்னா உனக்கு புண்ணியம் உண்டு. அது என்னென்னா, நம்ம பிராணனை நமக்குள்ளே ஒடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணி நமக்குள்ளே ஒடுங்கும் போது தான் இந்த ஆன்ம சக்தி நமக்குள்ளே, இந்த ஆன்மாவை, இந்த ஆன்ம சக்தியை நமக்குள்ளே ஒடுங்கும்போது தான் புண்ணியம். இந்த ஆன்ம சக்தி, இந்த பிராண சக்தி நம்மளை விட்டு வெளியே போகும்போது அது பாவம். இதை முதல்ல புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம பிராணசக்தி வெளியே போகிற வரைக்கும் நமக்கு பாவம், நமக்குள்ளே ஒடுங்குற வரைக்கும் புண்ணியம். இதுதான் பாவ புண்ணியம். மற்ற செயல்கள், மற்ற இதுகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த கண்ணாப்புனான்னு போகாமல் ஒரு பாதையில், சரியான பாதையில் சரியாக வர்றதுக்குண்டான ஒரு அங்குசம்தான் இந்த பூசை புனஸ்காரங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், வழிபாடுகள். இதெல்லாம் மனிதனுக்கு வச்சுருக்குறான் நம்ம பெரியவங்க எல்லாருமே, மகான்கள் எல்லாமே. அப்போது இது அப்போ நான் இந்த உபச்சாரங்களும் இந்த புண்ணிய இதுகளும் இதில் இல்லை, அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இதவே அவை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ அவங்க சொன்னதை தான் நானும் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது எப்போ இந்த ஆன்மாவை பற்றி நீ தெரியணும்னா, ஒரு ஆன்மீகத்தில் நீ போய் ஒரு குரு மூலியமாக தான் இதனுடைய செயல்பாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த வகையில் பார்க்குற போது உன்னுடைய உயிரை, ஆத்மாவை பற்றி நீ எப்போ அறிகிறியோ அப்போது உனக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த கதவு திறந்துடும். அதனால் அவை சொல்கிறாங்க, மயிர்கால் முழுதும் ஆய்கின்ற வாய்வை உயிர் பின்றி உள்ளே பொதி ஆயுள் பெருக்கம் உண்டாகுமே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆயுள் பெருக்கம் இருந்தால் தானே புண்ணியம். ஆயுள் பெருக்கம் இல்லைன்னா அது பாவம் தானே. அப்போது இந்த பிராணன் வெளியில் போகிற போது உன் மூச்சு வழியாவோ, உன் மூக்கு வழியாவோ, வாய் வழியாவோ இதெல்லாம் மட்டும் போகலை. உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயிர்கால் துவாரம் இருக்குது பற்றியா, ஒவ்வொரு முடியினுடைய துவாரத்து வழியும் இந்த பிராணன் வெளியே போகுது. அப்போது உனக்கு உன்னுடைய
உனக்கு வந்து பாவம் தான் வந்து சேருமே தவிர உனக்கு வந்து புண்ணியம் கிடைக்காது. அதனால் இந்த வாயுவை உனக்குள்ளே அடக்கு, ஒடுக்கு. அது ஒடுங்குச்சு அப்படின்னா உனக்கு புண்ணியம் அப்படிங்கிறத அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இது இப்படி இருக்கா, இப்போது மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து, இந்த உயிர் வாழ்கிறதுக்கு வந்து உணவு வேணும். இந்த பிராணன் உற்பத்தி ஆகிறதுக்கு உணவு வேணும். உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உணவு வேணும் இந்த பிராணனுக்கு. இந்த பிராணன் உற்பத்தி ஆகிறது அந்த உணவில் தான் உற்பத்தி ஆகுது. அந்த பிராணனை வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ இதுக்கு வந்து இந்த உடம்புக்கு தேவை உணவு, ஆன்மாவுக்கு தேவை பயிற்சி. ஆன்மாவுக்கு என்ன தேவை? இந்த பிராணசக்தியை உனக்குள்ளே ஒடுக்கிற போது தான் அதனுடைய பசி ஆறும். ஆன்மாவுடைய பசியை எதனால் அடக்க முடியும், எதனால் தீர்த்து வைக்க முடியும்னா, அந்த உனக்குள்ளே இருக்கிற அந்த பிராணனை உனக்குள்ளே வந்து அந்த ஆன்மாவுக்கு உணவாக கொடுக்கணும். அந்த உணவாக கொடுக்கறதே வந்து அந்த ஒடுக்கம். நீ வந்து உனக்குள்ளே ஒடுங்கணும், அந்த பிராணம் உனக்குள்ளே ஒடுக்கணும் சொல்கிறதுக்கு வந்து அந்த பிராண சக்தி தான் ஆன்மாவுக்கு பசி அடக்கக்கூடிய உணவு. இப்போ நீ சாப்பிட்றது எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு, அது உயிருக்கு. பிராணன் வந்து உயிருக்கு, இந்த உணவு வந்து உடலுக்கு. இப்போ அழிஞ்சு போகிறது உடம்புக்கு வந்து இந்த உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு. அழியாத ஆன்மாவுக்கு, அழியாத உயிருக்கு பிராணன் தான் உணவு அப்படிங்கிறத நம்ம அறியணும். அறிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.